கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 19 அதிகாரம் 7வது வசனம். இன்றைய நாட்களிலும் 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானது, பேதையை ஞானியுமாக்குகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களே தெளிவாக நாங்கள் அமர்ந்திருந்து பார்ப்போமா இருந்தால், முதலாவது வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாம். ஆண்டோடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே அது நம்மை இந்த நாட்களிலே நிறைவாக நடத்துகிற வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே உயிருள்ள வேதமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது ஜீவனுள்ள வார்த்தைகள் அந்த வேதத்திலே இந்த நாட்களில் இருக்கிறதை காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல, அல்லது ஒரு மனுஷனுடைய சிந்தனையின் மூலமாக இந்த நாட்களில் இந்த வேதம் இந்த நாட்களில் எழுதப்பட்டதல்ல. தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த நாட்களில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடியினால் எந்த புஸ்தகத்தையும் விட இந்த நாட்களிலே இந்த வேதம் இந்த நாட்களிலே ஒரு மகிமை உள்ளதாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எந்த புஸ்தகத்துக்கும் கொடுக்காத ஒரு பெயரை இந்த நாட்களிலே வேதாகமத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன பெயர் என்றால் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் பரிசுத்தருடைய வார்த்தைகள் அந்த இடத்திலே இருப்பதினால் ஜனங்களுடைய வேதனைகள் துன்பங்களை இந்த வார்த்தைகள் வாசிக்கிற வேளையிலே குணமாக்குகிறபடினால் இந்த நாட்களிலே அப்படியாக அந்த நாட்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இங்கே பார்க்கிற வேளையிலே ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதாம். அருமையான அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பீர்களா இருந்தால் உங்களுடைய ஆத்மாவிலே எந்த நாட்களிலும் ஒரு உயிர் மூச்சியோ அல்லது உயிர்ப்பிக்கிற தன்மையோ அந்த நாட்களில் இருக்காது. ஆனால் வேதத்திலே ஒரு வார்த்தையை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் அந்த வார்த்தை என்ன செய்யும் என்றால் உங்களுடைய ஆத்துமாவை இந்த நாட்களில் உயிர்ப்பிக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சாட்சி அங்கே முழுமையானதுமா இந்த இடத்துல இருக்கிறதாம். ஆண்டவருடைய சாட்சி இந்த வேதத்திலே இந்த நாட்களில் விளங்குகிறது. எப்படியாக சொன்னால் அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், அவர் செய்யப்போகிற அற்புதங்கள், அவருடைய மகிமை, அவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே விளங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதாம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த கடைசியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறதாம் என்று சொல்லி. உண்மையிலே உண்மைதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு உலகிலே ஞானி என்று சொல்லப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்தை வாசித்துத்தான் அநேக காரியங்களை இந்த நாட்களிலே கண்டுபிடித்தார்கள். யோபுவின் புஸ்தகத்தில் வாசித்துத்தான், அதாவது இந்த நாட்களில் குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக வேதத்துக்குள்ளே சகல காரியங்களும், இந்த உலகத்திலே இந்த விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் இந்த வேதத்துக்குள்ளே தான் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அருமையான அன்பு பிள்ளைகளே, எந்த புஸ்தகத்திலும் இல்லாத ஒரு வெளிப்பாடுகள், எந்த புஸ்தகத்திலும் இல்லாத காரியங்கள் எல்லாம் இந்த கர்த்தருடைய சத்திய வேதமாகிய பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே அங்கே அடங்கி இருக்கிறதையும் மறைந்திருக்கிறதையும் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே புதைத்து அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசிப்பானா இருந்தால் அவனுக்குள்ளே இருக்கிற பேதை தன்மை இந்த நாட்களிலே மாறி அவன் ஞானியாக இந்த நாட்களிலே புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய அந்த நாட்களிலே பாருங்கள், பெரிய ஞானிகளை குறித்து அவரிடத்திலே கேளுங்கள், எப்படியாக இந்த ஞானம் உங்களுக்கு வந்து என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், பரிசுத்த வேதாகமத்திலே இருந்துதான் நாங்கள் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டோம், கண்டுகொண்டோம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களில் வாசியுங்கள். அது குறைவற்றதாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய ஆத்மாவில் உள்ள குறைவுகளை நீக்கி, உங்களுடைய ஆத்மாவில் உள்ள இந்த நாட்களில் இருக்கிற எல்லா களிம்புகள், எல்லா காரியங்களை நீக்கி இந்த நாட்களிலே அது உங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது மட்டுமல்ல, உங்களை இந்த நாட்களிலே ஞானிகளுமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பேதைகளாக இருந்தால் வேதத்தை வாசியுங்கள். உங்களை தேவன் ஞானியாக இந்த நாட்களிலே மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனண்டையிலே சேருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.